லாக் இன்ஃபோடெக்கில் நம்ம இன்றைக்கி நியூவாக பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஃபினான்ஸ். இந்த லாக் ஃபினான்ஸில் வந்து நிறைய ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. லாக் ஃபினான்ஸோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இண்டிவிஜுவலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்வேர் உள்ள போகணும்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் பண்ணணும். அதோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த லாக் ஃபினான்ஸில் வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் வரும், நார்மல் ஃபினான்ஸ் வரும், சிட்ஸ் பற்றி பார்ப்போம், பவுண்ட் ப்ரோக்கிங். இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த ஃபினான்ஸ் சாஃப்ட்வேரில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னா, இப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் சாஃப்ட்வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோன்னா, நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் போட்டிருக்க கஸ்டமர் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருக்குது, நம்பர் ஆஃப் சிட்ஸ் வந்து எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது, டோட்டல் ஃபினான்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, அப்புறம் நம்பர் மந்த்லி ஃபினான்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம், நம்பர் ஆஃப் வீக்லி ஃபினான்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் டெய்லி ஃபினான்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் இர்ரெகுலர் ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஸே பே பண்ணாதவங்க டீட்டெயில். இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுமே வந்து டெய்லியுமே நம்மக்கிட்ட என்னென்ன ஃபினான்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கஸ்டமர்ஸ், எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அது எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம ஓவராலாக வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் லிஸ்ட், சிஸ் லிஸ்ட், பவுண்ட் ப்ரோக்கிங் இது 4மே வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு ரிமைனிங் இருக்க 3 ஃபினான்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. இப்போ ஆட்டோ ஃபினான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ ஃபினான்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டோ ஃபினான்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் இர்ரெகுலர் ஆட்டோ ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபினான்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபினான்ஸ் எவ்வளோ பேர் பே பண்ணாமல் இருக்காங்க அந்த லிஸ்ட்டும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, அது ஆட்டோ ஃபினான்ஸில் எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அந்த டீட்டெயில் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனி செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் போனோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். அதாவது இந்த செட்டிங்ஸில் வந்து அவங்களுடைய கம்பெனி நேம் இருக்கும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஜஸ்ட்டு வந்து இந்த ஆக்ஷன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா அவங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ரீட் ஒன்லியில் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து என்ன இருக்குன்னா கம்பெனியோட நேமு, அட்ரஸ், பின்கோடு எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ரீட் ஒன்லி தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் அது வந்து எங்கள் லாகின் ஃபோட்டோக்கில் பண்ணி கொடுப்பாங்க. ரிமைனிங் வந்து மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில், வெப்சைடு, லோகோ உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பிஸ்னஸ் லோகோ வந்து இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு தேவைன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய லோகோ வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி இதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா லோகோ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது வந்து லாகின் ஃபோட்டோக் ஆஃபீஸில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே செட்டிங்ஸில் எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ். எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ், இமெயில் செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஃபினான்ஸ் எடுத்திருக்காங்கன்னா இப்போ அவங்க பே பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து கஸ்டமரோட செல்லுக்கு எஸ்எம்எஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எம்எஸ் வேணும்னா நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இமெயில் மூலமா நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸை இன்டிமேட் பண்ணணுன்னா இமெயில் செட்டிங்கிட்ட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எஸ்எம்எஸும் இமெயில் செட்டிங்ஸும் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து இப்போ வந்து ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா
டெய்லியுமே வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி போடுவீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே பை டே வந்து டேட்டாபேஸ் வந்து அதுவே வந்து பேக்கப் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டேட்டாபேஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் செட்டிங்ஸு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் டைம் மார்னிங் 10 AM ஈவினிங் 7 PM வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே வந்து லைவாகவே உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ உங்கள் பிஸ்னஸ் இருக்குது. உங்கள் பிஸ்னஸில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது லாகின் ஃபோட்டெக்ன்றது வந்து இது கம்பெனியோட பாஸ்வேர்டு. இந்த அட்மின்ன்றது இப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்டுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த லா ஃபினான்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய கம்பெனி நேமு, அட்மினா என்ன ரோலில் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, அட்மின், சூப்பர் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது யூஸ் பண்ணுறவங்களோட இமேஜ் வந்து வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்கள் ஸ்டாஃப் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலான்னு. யூசர் செட்டிங்கில் தான் சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். சேம் அகைன் அதே நியூ பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து இதுதான். கம்பெனி செட்டிங்ஸ், எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ், இமெயில் செட்டிங்ஸ், யூசர் செட்டிங்ஸ், ஜென்ரல் செட்டிங்ஸ், இது மட்டும் தான் செட்டிங்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபினான்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர். இந்த ரிமைண்டர்ன்ற ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், டோட்டலாக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து வச்சுருக்கோமோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நாளைக்கு வந்து பே பண்ண போகிறாங்க, நாளைக்கு டேட்டில் வந்து அவங்க வந்து ஃபினான்ஸ் வந்து பே பண்ண போகிறாங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து நாளைக்கு ஃபினான்ஸ் வந்து பே பண்ண போகிறாங்க அப்படின்ற அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டுடே ஆட்டோ ஃபினான்ஸ் ரிமைண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆட்டோ ஃபினான்ஸில் வந்து நாளைக்கு யாரெல்லாம் பே பண்ணுவாங்களோ அதோட லிஸ்ட் வந்து இன்றைக்கே நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து அது சேம் ஆட்டோ ஃபினான்ஸ் மாதிரி தான் ரிமைனிங் ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஃபினான்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் இது மட்டும் ஷோ பண்ணுறேன். யாரெல்லாம் எந்த கஸ்டமர்லாம் நாளைக்கு பே பண்ணணுமோ அவங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பர், என்ன இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும். ரிமைண்டர் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட். ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணலான்னா இப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து நம்ம சைடில் எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ட்ரி பண்ணி வச்சோம்னா இங்கே தான் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். லைனாக வந்து எவ்வளோ பேர் ஃபினான்ஸ் போட்டிருக்காங்கன்னா எல்லாமே இங்கே தான் லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து காப்பி பண்ணுறதுனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸல்னு இருக்குது பாருங்கள். எக்ஸல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஸ் லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சேம் வைஸ் CSV ஃபார்மேட், PDF ஃபார்மேட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். நீங்கள் அதை அப்படியே பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். இப்போ PDF ஃபார்மேட் கொடுத்தோம்னா பிரிண்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு சேம் நீங்கள் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆட்டோ ஃபினான்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நியூ ஆட்டோ ஃபினான்ஸ்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து தான் போய் தான் நம்ம ஆட் பண்ணணும். இது நியூ ஆட்டோ ஃபினான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இப்போ ஆட்டோ ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்க்கு தான் வந்து ஃபினான்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கலோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து போட முடியும். அதனால் மாஸ்டரில் ஆப்ஷனில் போயிட்டு கஸ்டமர்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வியூ ஆகும். அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களோ அது வியூ ஆகும். அது வந்து நம்ம எப்படி கஸ்டமர் வந்து அந்த இடத்துல வியூ பண்ண வைக்கிறதுனா நியூ கஸ்டமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம லா ஆஃப் ஃபினான்ஸ் நம்ம பிஸ்னஸ் நேம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா பிஸ்னஸ் நேம் வரும். செலக்ட் பண்ணிவிடுங்க. கஸ்டமர் நேம் வந்து கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரியா, கணேஷ் அந்த மாதிரி யாரை வேணாலும் இருப்பாங்க கஸ்டமர், அவங்களோட நேம் கொடுத்துருங்க. கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் செகண்டரி, அதாவது கஸ்டமருக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கஸ்டமர் மெயில் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் டைப் பண்ணிக்கலாம். பேன் நம்பர் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, பின்கோடு இது எல்லாமே வந்து உங்கள் நாலேஜுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கம்பெனி நேமு, கஸ்டமரோட நேமு, கஸ்டமரோட மொபைல் நம்பர் இந்த 3 ஆப்ஷனுமே இருந்தால் மட்டும் போதும். அதுக்கடுத்து சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கஸ்டமரோட ஃபோட்டோஸ் வந்து வேணும்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபினான்ஸ் போடும்போது அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே மாஸ்டரில் கஸ்டமர்ஸில் போய் பார்த்தாலும் இப்போ நீங்கள் எத்தனை கஸ்டமர் சேவ் பண்ணாலும் அந்த கஸ்டமரோட மொத்த நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கஸ்டமருடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா CO19 CO20 வந்து கஸ்டமர் இப்போ 1 2 3ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்மளுக்கு கஸ்டமரோட ஐடி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரர் அண்டு கேரண்டர். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஃபினான்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கேரண்டர் சைன் வந்து யாராவது அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நாலேஜ்க்காக நம்ம அப்டேட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ ரெஃபரர் கேரண்டர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரெஃபரர்னால் ரெஃபரர் சூஸ் பண்ணிவிடுங்க. ரெஃபர் யார் வந்து இந்த கஸ்டமரை ரெஃபர் பண்ணாங்க அவங்களுடைய நேம், அப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர், ரிமைனிங் மெயில் ஐடி, அட்ரஸ், ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். சேம் ஃபோட்டோ வேறு ஏதாவது அவங்க அட்டாச்மெண்ட் காப்பி மாதிரி ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா சேம் அதையும் வந்து உங்கள் நாலேஜுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெஃபரர் அண்ட் கேரண்டரில் வந்து அந்த கஸ்டமர் யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுடைய நேம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிடும். சேம் அதே மாதிரி இங்கேவே கிளிக் பண்ணி கேரண்டர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி கேரண்டர் நேமு, கேரண்டரோட மொபைல் நம்பர், கேரண்டரோட அட்ரஸ் இது 3மே கம்பல்சரி. ரிமைனிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து எத்தனை கேரண்டர் எத்தனை ரெஃபரர் நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணோன்னா சேம் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம எடிட் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் கொடுத்துக்கலாம். சேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோ ஃபினான்ஸ்ன்றதுனால் நம்ம வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் மாடல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆட்டோ ஃபினான்ஸ் எடுக்க வந்திருக்காங்க. அது வந்து அந்த ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல்னு சொல்லிட்டு 2018 2016 இல்லை 2020 அந்த மாடல் நம்பர் போட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சேம் அதே மாதிரி மேக்குன்ற ஆப்ஷன் போனோம்னா அதோட பிராண்ட் ஹீரோவா ஹோண்டாவா அந்த வெஹிக்கிளோட பிராண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் டைப்பில் போயிட்டு அது என்ன வெஹிக்கிள் 4 வீலரா 2 வீலரா அதை வந்து கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுறோம். ஸோ ஆட்டோ ஃபினான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்னா கஸ்டமர் வந்து சேவ் பண்ணணும், ரெஃபரர் கேரண்டர் சேவ் பண்ணணும், மாடல் என்ன, அது மேக் பண்ணது என்ன, வெஹிக்கிள் டைப், மாஸ்டரில் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்ட பிறகு தான் ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட்டு போகணும். போயிட்டு நியூ ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட் அந்த ஆப்ஷனில் போகிறோம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் நம்ம எத்தனை போகிறோமோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். இப்போ வந்து நியூ ஆட்டோ ஃபினான்ஸ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா
நார்மல் அண்டு பைண்டிங் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிடுறோம். ஃபினான்ஸ் டைப் வந்து நார்மல் வைக்கிறோம். நார்மலுக்கும் பைண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நான் சொல்கிறேன். நார்மல்னால் வெறும் லோன் அமௌண்ட்டுக்கு கீழே நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 24 மந்த்துன்னு சொல்லிட்டு. அதுவே பைண்டிங்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பர் மந்த்துக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நார்மலில் வந்து பார்த்திங்கன்னா அது வராது, ஆட்டோமேட்டிக்காக லோன் அமௌண்ட் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஸோ நார்மல்ன்ற ஆப்ஷன் வச்சுட்டு கஸ்டமரோட நேம், இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நேம் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வந்து அங்கே வந்து டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் கஸ்டமரோட நேம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணல, கொஞ்சம் எமர்ஜென்சின்றதுனால நம்ம இப்படியே வந்துட்டோம்னா இந்த பேஜில் கூட நீங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நியூ கஸ்டமர் டைப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டரில் போய்ட்டு பண்ணும்போது அந்த பேஜ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை, நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ரெஃபரல் கேரண்டரையும் நீங்கள் இந்த பேஜ்லேயே வந்து எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் டைப்பு, மேக் டைப்பு, மாடல், இது எல்லாமே நீங்கள் இதே பேஜில் கூட சேவ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக வர்றது பார்த்திங்கன்னா மாஸ்டரில் போய்ட்டு பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாஸ்டரில் போய் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஜஸ்ட் இப்படி வந்து ஈஸியாக நம்ம 2 வீலரா 4 வீலரா என்ன பிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ரெட் கலர் இருக்கிறது தான் கம்பல்சரி. பிளாக் கலர் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், என்ன கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோன் டேட், என்றைக்கு லோன் எடுக்கிறாங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50,000க்கு வந்து லோன் எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்றது நம்மளே போடலாம். 20 மந்த்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஆனமுக்கு 24. ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டு பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2,500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,500 டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து 10,000. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து 0 பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். கம்பெனி செட்டிங்ஸில் கிளிக் பண்ணோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் செட் பண்ணணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இதே வந்து அவங்க பே பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் அப்படி டிலே ஆகிடுச்சுன்னா பெனால்ட்டி ஏதாவது போடுறதாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் சார்ஜ் என்ன வேணுன்றதும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 0 வைப்பாங்க, டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டாங்க. சில பேர் வந்து 20%, 10%, 5% வந்து டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து தேவையானதை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் சாஃப்ட்வேர் இது பண்ணும்போதே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். அங்கே போட்டுட்டு நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பண்ணாதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணி கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வேறு கூட நம்ம போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் கஸ்டமர் நேம் வந்து செலக்ட் பண்ணிடுறோம். வெஹிக்கிள் டைப் என்னென்னு கொடுக்குறோம், அது வந்து என்ன பிராண்ட்னு கொடுக்குறோம், என்ன மாடல்னு கொடுக்குறோம், இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், கலர் வேணும்னா கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு லோன் அமௌண்ட் வந்து 50,000 கொடுத்துறோம். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 20 இன்ஸ்டால்மெண்ட்டு. ப்ரீமியம் அமௌண்ட் பர் மந்த் வந்து அவங்க 2,500 கட்டணும். இன்ட்ரெஸ்ட் வந்து தனியாக 1000 அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கப்ஸ். இஃப் யூ வாண்ட் டு என்டர் மேனுவல் பிரேக்கப்ஸ், உங்களுக்கு பிரேக்கப்ஸ் வேணால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ மந்த்து வந்து பிரேக்கப் ஆகிருக்கு, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், இதெல்லாம் டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஏஏன்ற கஸ்டமர் பேரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டு 20 போட்டதுனால இப்போ அந்த கஸ்டமரோட பேரில் வந்து ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20 வந்து க்ரியேட் ஆகிடும். அப்போ வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்கக்கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறதை அப்டேட் பண்ணலான்னா, நம்ம கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து சேவ் பண்ணதுமே அதே பேஜ்லேயே வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ருப்பி ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டால்மெண்ட் டேட் கஸ்டமர் வந்து இன்றைக்கி பே பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை நேற்று பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்றைக்கி டேட் வந்து வந்துடும். எவ்வளோ அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட்னா அவங்க லோன் அமௌண்ட்டு, வட்டி அமௌண்ட்டு, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்து 3500 அவங்க வந்து கேஷில் பே பண்ணுறாங்களா இல்லை பேங்க் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா இல்லை செக்கு தராங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். கலெக்ஷன் டேட் நீங்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் டேட் வந்து இது அந்த அமௌண்ட் வந்து அவங்க என்றைக்கு கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் என்றைக்கு வாங்குறீங்க அந்த டேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 15ஆம் தேதி வந்து இன்ஸ்டால்மெண்ட் டேட்டு ஒரு நாள் 14ஆம் தேதியை கூட கொடுத்துருவாங்க. இல்லை 16, 17 கொடுத்தாங்கன்னா பெனால்ட்டி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதி கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். கொடுத்துட்டு பெனால்ட்டி எதுவும் இருக்காது. நவுன் கொடுத்தா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து 17ஆம் தேதி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெனால்ட்டி ஆட் ஆகி வரும். ஏன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வந்து பெனால்ட்டி அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 17ஆம் தேதியாக போகும்போது உங்களுக்கு 14ஆம் தேதி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெனால்ட்டி ஆகும். 15ஆம் தேதியே இருக்கிறதுனால எனக்கு இது காட்டல. இப்போ 15ஆம் தேதியோட இன்ஸ்டால்மெண்ட்டை 17ஆம் தேதி அன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல பெனால்ட்டி ஆட் ஆகி வரும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 பே நவுன்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். அவங்கக்கிட்ட கேஷ் வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பே நவுன் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டிக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3500 வந்து கலெக்ஷன் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 0 இருக்குது. கலெக்ஷன் பண்ண டேட் ஓகேங்களா? ஸ்டாஃப் வந்து அப்டேட் பண்ணாங்க, அவங்களுடைய நேமும் இதிலே வந்துடும். சேம் இதே மாதிரி 20 இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து நீங்கள் 1 by 1 வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வரலாம். க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்ட பிறகு மொத்தமாக நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் கொடுத்துருங்க. சார்ஜஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது அவங்க ப்ரூஃப் ஏதாவது கலெக்ட் பண்ணுவீங்கள்ல அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பே பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். மொத்த இன்ஸ்டால்மெண்ட்டுமே கொடுத்துட்ட பிறகு ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்னு இருக்கும். அது க்ளோஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த கஸ்டமரோட ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிட்ட பிறகு ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம போடுற ஃபினான்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த இடத்துல வந்து க்ளோஸ்டு ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட் யாரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இவ்வளோ தான் ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர், வெஹிக்கல் டைப்பு, மாடல் நம்பர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். நியூ ஃபினான்ஸும் பார்க்குறோம், க்ளோஸ்டு ஃபினான்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும்னா இப்போ அக்கௌண்டிங்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அக்கௌண்டிங்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா இப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு உங்கள் பிஸ்னஸில் கம்பெனியில் வந்து சேல்ரி கொடுக்குறீங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட் போய்ட்டு இந்த இடத்துல என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது டீட்டெயில்ஸ் வரும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஜே வந்துடும். டேட் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் 5000 rupeesக்கு வந்து ஏதோ டேபிள்ஸ் வாங்கியிருக்கீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா டேபிள் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த டேட்டில் வந்து 5000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஜென்ரல் விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட், நியூ எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ்பென்ஸ் பண்ணுற எல்லாமே இங்கே வரும். நியூ எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு இப்போ சேல்ரி கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அது டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஸ் டைம் இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக கொடுத்துட்டு யாரோட நேம் எந்த எம்ப்ளாய்க்கு வந்து சேல்ரி கொடுக்குறீங்களோ
அவங்களுடைய நேம் கொடுத்துட்டு எந்த டேட்டில் கொடுக்குறீங்க, எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு சேலரி போட்டிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் போய்ட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா லோன் ஐடின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஃபினான்ஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து லோன் ஐடி வந்து நம்ம கஸ்டமர் ஃபினான்ஸ் லிஸ்ட் போட லோன் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுங்க. ஸோ அந்த லோன் ஐடி தான் போடுறோம். ஆட்டோ ஃபினான்ஸ் பேமெண்ட்டில் போயிட்டு என்டர் லோன் ஐடி போட்டு ஃப்ரம் டேட்லேருந்து அந்த டேட் அவங்களுடைய பேமெண்ட் ரிப்போர்ட் வந்து வேணும்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய பேமெண்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட், யாரெல்லாம் பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பே பண்ணாதவங்களோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ஆட்டோ ஃபினான்ஸ் எக்ஸ்பயர் ரிப்போர்ட். இப்போ லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அவங்க வந்து பே பண்ணவே இல்லை. ஸோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் கொடுத்து என்ன டைப் கொடுத்து எக்ஸ்பைரி தான் இல்லை அப்கமிங் பே பண்ண வேண்டியதான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆட்டோ ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ். ஆட்டோ ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேஷ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இதில் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவாங்க, மாஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ ஃபினான்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க, செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் ஆட்டோ ஃபினான்ஸ் பற்றி எந்த டவுட் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபினான்ஸ் மட்டும்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ரிமைனிங் ஃபினான்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.